வணக்கம். நான் உங்கள் குரு ட்ரேடிங் இமோஷன் சேனல்ல இருந்து உங்களை எல்லாரையும் ட்ரேடிங் இமோஷன் சேனலுக்கு வர வைக்கிறேன். இன்னைக்கு 3 வெர்ஷன்ல வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால 3 வெர்ஷன்ல இங்கிலீஷ், மலையாளம் அண்ட் தமிழ். இது நம்மளோட நிஃப்டி 50யோட கண்டினியூவேஷன் கான்ட்ராக்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு சார்ட். இது சார்ட்டோட ஒரு டூல் பேட்டர்ன் தான். இந்த சார்ட்லயே நிறைய இருக்கு, உங்களுக்கே தெரியும். பார் சார்ட், ரிங்கோ சார்ட், லைன் சார்ட் அப்படிங்கிற நிறைய இருக்கு. அதுல இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டை நான் யூஸ் பண்றேன். இது ரொம்ப கம்மியான மக்கள் தான் எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் யூஸ் பண்றாங்க. அதனாலேயே இதுல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அக்யூரசி தரும் நம்மளுக்கு. அதாவது நம்பிக்கையா இந்த லெவல்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாம், நம்ம சந்தேகமே இல்லாம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல பார்க்கலாம். ஓகே, இதை பத்தின ஒரு செஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். 15th 1/2023 15/1/2023 இருந்து நம்ம ஒரு செஷன் இதுல ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் அதை பத்தின விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு இதோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல டீட்டெயில்டா இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதை இது பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா நீங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நிஃப்டி 50 என்ன இன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி கீழே வருது வச்சுக்கோங்க. கீழே வந்ததுன்னா எனி அக்செப்டன்ஸ், இதுல ஏதாவது அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதான்னு நான் பார்ப்பேன், இல்லை ஏதாவது ரிஜெக்ஷன் கிடைக்கிறதான்னு பார்ப்பேன். இந்த லெவல் ப்ரீவியஸ் டே லோ, அதாவது 17,870. இந்த லெவல்ல ஏதாவது அக்செப்டன்ஸ் கிடைச்சதுன்னா நான் ஒரு ஸ்பீக்கு போவேன். 18,000 17,800 ஒரு செகண்ட் 17,800 17,800 என்னோட டார்கெட்டா கீழே இருக்கும். 17,000 இந்த லெவல்ல 17,870 ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சதுன்னா, அதுவே பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஃபெயில்ட் ஆக்ஷன் ஆகுது, திருப்பி மார்க்கெட் இங்க இருந்து ஒரு சப்போர்ட் இது கீழே எடுத்து திருப்பி ரிவர்சல் ஆகுதுன்னா நான் ஒரு சிஇக்கு போவேன். என்னோட டார்கெட் 18,000 இருக்கும். 18,000 என்னோட டார்கெட் இருக்கும். இது ஃபிளாட்டா ஓப்பன் ஆனா நான் பார்க்கக்கூடிய லெவல்ஸ். எனி கேப் அப், இப்போ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல கேப் அப் ஓப்பன் ஆகும்போது 2 மக்கள் தான் இருக்காங்க, அப்படித்தானே? ஒன்னு மார்க்கெட்ல பயர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்க, இன்னொன்று மார்க்கெட்ல பயர் இருக்காங்க. இது ஒரு கேப் அப் 18,000க்கு மேல ஒரு கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிறைய பயர் என்ன நினைப்பான், சரி மார்க்கெட் 18,000க்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு, இனி மார்க்கெட் மேல புது ஒரு ஹையை கிரியேட் பண்ணி ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இது நல்ல பிரைஸ் தான், நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் மார்க்கெட் ஆர்டர்ல பஞ்ச் பண்ண முடியாது. அதனால அவங்க பாசிவ் லிமிட் ஆர்டரா, லிமிட் பை ஆர்டரா அவங்க மாற்றணும். அப்படி பண்ணும்போது இது ஒரு சைடு வைஸா மார்க்கெட் போகும், ஒரு பேலன்ஸ் மோடுக்கு போகும். அதே தருணத்துல இந்த செல் பண்ணிருக்காங்கல்ல, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளா செல் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த 3 நாளா வித்தவங்களும் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கும் பல்கா புக் பண்ண முடியாது ப்ராஃபிட்டை, அவங்களுக்கும் நேரம் தேவைப்படும், லிமிட் செல் ஆர்டரா தான் அவங்க கொடுக்க முடியும். அதனால மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு இன்டிசிசிவ், இதுக்கு தான் இன்டிசிசிவ் அப்படிங்கிறாங்க, வேற பெருசா ஒன்றும் கிடையாது அதுல. ஸோ இந்த ஒரு தருணத்துல போகும்போது மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு பேலன்ஸ் மோடுக்கு போயிடும். இன்னைக்கே அப்படியே மேல போகாது அப்படின்னு சொல்லல, இன்னைக்கே மேல நிறைய போறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும், அப்படி நடந்தாலும் இன்னைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்றது கேப் அப் சினாரியோல நல்லது. ஓகே, இது நிஃப்டியோட நம்ம பார்த்தோம். கீழே என்ன டார்கெட்னு சொல்லிட்டேன், மேல இப்போ இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனா என்ன டார்கெட் அப்படின்ட்டேன். கேப் டவுன் ஆனாலும், மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் இந்த ஒரு ட்ரேட் ஃபெசிலிட்டி தான் நான் இன்னைக்கு பார்ப்பேன்.
ரிஜெக்ஷன், ஃபெயில்ட் ஆப்ஷன், அக்செப்டன்ஸ். இதை பற்றின மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம வந்து அந்த கோர்ஸில் டீட்டெயிலில் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் அதில் இணைஞ்சுக்கோங்க. நீங்கள் டீட்டெயிலில் நீங்கள் வந்து அதில் கற்றுக்கலாம். ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் நம்ம வந்து அதில் கற்றுக் கொடுக்க போகிறோம். பேங்க் நிஃப்டி என்னது? ஓகே, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி வந்து இந்த லோ, இந்த ஹை வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோ என்னது? 42,040. இந்த ஹை என்னது? 42,450. இதுக்குள்ளால மார்க்கெட், அதாவது இப்போ ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளால நான் வந்து இங்கே ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சால் ரிஜெக்ஷன் கிடைச்சா பிளான் பண்ணேன். கீழே வந்தாங்கன்னா இங்கே ஒரு அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன் கிடைச்சா பிளான் பண்ணேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ட்ரேட் செட்டப் தான் பேங்க் நிஃப்டியில் என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால் தரும். ஏன்னா கீழே நிறைய ப்ராஃபிட் புக்கிங்கு, நிறைய அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்கு கீழே. ஸோ இதில் ஒரு அக்செப்டன்ஸ் 4240 கொடுத்ததுன்னா டைரெக்டாக என்னோட டார்கெட் வந்து 41,800 இருக்கும். அடுத்த டார்கெட்டு 41,600 இருக்கும். இதுதான் அக்செப்டன்ஸ் கிடைச்சா நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும். இல்லை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து ட்ரேடே எடுக்க மாட்டேன். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேடே எடுக்க மாட்டேன். இனி இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு திருப்பி இங்கே ஒரு அக்செப்டன்ஸ் தருதுன்னு வச்சுக்கோங்களேன், 450 என்னோட டார்கெட் வந்து 41,700 என்னோட டார்கெட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேயும் கேப்பபிள் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் வாட்ச் பண்ணுவேன். இன்னைக்கு என்னோட டைமை வந்து நல்லாவே நான் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுவேன். இதில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னது பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி நல்லா டவுனில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் முழுக்க என்னோட ஃபோக்கஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் இருக்கும். 2-3 காரணங்களால். ஒன்று வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த குவார்ட்டருக்கு உண்டான ரிசல்ட்டு கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணி தொடங்குவாங்க. இப்போது முதல்ல ஐடி கம்பெனி தான் அனௌன்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நம்ம நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கெல்லாம் HDFC, ICICI, கோட்டக்கு இதே மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி தான் நான் வந்து பேங்க் நிஃப்டியை அவாய்ட் பண்ணுவேன். அதுவரை பேங்க் நிஃப்டி அட்லீஸ்ட் இந்த வீக்கில் பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இதில் வேல்யூ ஏரியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகுது. இந்த வேல்யூ ஏரியாவில் நீங்கள் கற்றுப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷனு. இந்த வேல்யூ ஏரியா வந்து ஓவர்லேப் ஆகித்தான் கீழே விழறது, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறது கீழே விழ. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து வேல்யூ ஏரியா ஈஸியாக டவுன் சைடு அக்செப்டன்ஸ் வந்துட்டே இருக்கு மேலேருந்து. ஸோ இந்த வேல்யூ ஏரியா டவுன் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்மளுக்கு கொடுக்கறது. ஸோ உங்களோட ட்ரேடை நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. இதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.